கட்சி பொதுச் செயலாளர் பதவி எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருக்கும்போது இந்த வழக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு பக்கம் ஒற்றை தலைமையை உறுதி செய்து கட்சி பணிகளை எல்லாம் தேர்தல் பணிகளை எல்லாம் தீவிரப்படுத்துறார். இந்த விவகாரம் தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கக்கூடிய நோட்டீஸ் இது சவாலா சமாளிக்கக்கூடிய ஒன்றா? சார் இது ஒண்ணுமே இல்லை சார். திரு ஓபிஎஸ் சின்னத்தை என கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவரா மனு போட்டிருக்காரு வேணும்னுட்டு. அவரும் மனுவா விசாரிக்கிறாங்க. இப்ப இல்ல ஏதாவது இவர் சூரியமூர்த்தி பதில் கேட்டிருக்காங்களேங்க. பேசி முடிக்கட்டும். அந்த பண்பாடு உங்களுக்கான அதே மாதிரி தான் எல்லாருக்கும் பேசுறாரு. இல்ல அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நேரத்தை கொடுக்கணும். வெயிட் வெயிட் சார். திரு ஓபிஎஸ் எனக்கு அலாட் பண்ணுன்னு மனு கொடுத்திருந்தாருன்னா அதை ஒரு பேச முடியும். அதை இல்லாத வரைக்கும் இல்ல சூரியமூர்த்தி ஒன்னு ஏ இதை முடக்குங்க, பி ஓபிஎஸ் கொடுங்கன்னு அவர் மனுவில் சொல்லி இருந்தாருன்னா இல்லைங்க ரெண்டும் சொல்லி இருக்கணும். நீங்க அவர் சொல்லிருக்காரு பாருங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். ஓபிஎஸ் ஒன்று போகாம இருந்துடலாம். அதுதான் அவருக்கு உண்மை நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த பக்கம் எட்டி பார்க்க என்னுடைய கருத்தா சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. கமிட் ஆகாம இருக்குன்னு ஆசைப்பட்டார்னா அதான் அவருக்கு சேஃப். அங்க போய் இதை முடக்குன்னு சொன்னாலும் ஒரு கெட்ட பேரு. எனக்கு குடுன்னு கேட்க முடியாது. முடக்க சொல்லி நாங்க கேட்க மாட்டோம்னு சுப்ரத்தினம் சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே கேட்க முடியாதவர்னு தான் சொல்றேன். சரி, அவர் தப்பா சொல்றாரு என்னையும் பிரிவினையும். நாங்க சொல்லவே இல்லை. அவரு கேட்க முடியாது. ஏன்னால் அவரு கட்சிக்கு எதிராக இப்பயே அந்த சின்னத்துக்கு எதிர்த்து அதிமுக சின்னத்துக்கு எதிர்த்து தேர்தலில் நின்றுட்டாரு. நம்பர் 2 ஹைகோர்ட்ல வழக்கு போட்டுட்டாரு. அந்த சின்னத்தின் மேல அவர் தோத்த வழக்கு, எலெக்ஷன்ல தோத்த வழக்கு போட்டுட்டாரு. அதுவே நாளைக்கு இந்த இதை எடுத்தாங்கன்னு வச்சுங்க, சிவில் சூட்டை எது பெண்டிங்கா இருக்கு, நாளைக்கு காலையில் இபிஎஸ் தரப்பு ஒரு மனுவை போட்டுரும். இவர் இந்த நடத்துறதுக்கு டிஸ்குவாலிஃபைடு. ஏன்னா எப்ப இவரு இரட்டை சின்னத்தை எதிர்த்து நின்றுட்டாரோ தேர்தலில், எப்ப அதை எதிர்த்து வழக்கு போட்டுட்டாரோ இவரு இந்த சின்னத்தை கட்சியோ கட்சி பேரையோ கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, டிஸ்குவாலிஃபைன்னு அது அலோ ஆயிடும். சரி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திச்சாரு திரு ஓ பன்னீர்செல்வம். இப்போ அந்த அணியில் தான் அவர் பாஜக கூட்டணியில தான் தொடர்றாரு. அப்படி இருக்கும்போது பாஜக திரு ஓ பன்னீர்செல்வத்தை பயன்படுத்துகிறது அப்படிங்கிற சில விமர்சனங்களும் இருக்கு. அதை அப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார். பயன்படுத்துறது அவங்க ஒன்னாதானே சார், நீங்களே சொன்னீங்களே சார் பொண்ணா இருக்கிறாங்கன்னுட்டு. பயன்படுத்துறது ஆனா அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஓபிஎஸ் இந்த சின்னத்தை எனக்கு கொடுன்னு இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல 19 21 கேட்க முடியாது. இத முடக்குன்னு சொன்னா அவர் கம்ப்ளீட் எக்ஸ்போஸ்டு. இத இப்ப நம்ம பேசுற தலைப்புல ஓபிஎஸ்க்கு எந்த வாய்ப்பும் இல்ல. 100க்கு 100 கருத்து சொல்றாங்க. மன்னிச்சுக்க, அதை மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன்னா நான் அது பார்ட்டியா இருக்க விரும்பல, கேட்டுட்டு பதில் சொல்றேன். இல்ல மத்திய அரசாங்கம் தலையிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பா உத்தரவு போட வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஒரு கான்ஸ்டிடியூஷனலி எலெக்டட் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அவங்க கிட்ட போய் தப்பு உத்தரவு போடுன்னு தூண்டி விடுவாங்கன்னு சொல்றதுங்கிறது தவறு. சரி, ஓகே. இங்க யாருக்கு இங்க வாய்ப்பு இருக்கு? ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற முழக்கத்தை திரு கேசிபியும் வைக்கிறாரு, திரு சுப்புரத்தினமும் வைக்கிறாரு. அதற்கான வாய்ப்பு உருவாகும் போது தான் வெற்றி. ஏன்னா இங்க 100 வாக்கு, ஒரு வாக்கு குறைஞ்சாலும் அது தோல்விதான். அப்ப நீங்க அதை பலப்படுத்துறதுக்கு, கள அரசியலை தீவிரப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இல்லை, அதாவது சுப்ரத்தினம் சார் சொன்னார், நான் வந்து ஏதோ அவர் வந்து ஓபிஎஸ் வந்து முடக்க சொல்லுவார், முடக்க ட்ரை பண்ணுவார்னா அப்படி சொல்லவே இல்லை. ஓபிஎஸ் அந்த முடக்கத்தை விரும்ப மாட்டார்னு தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க மோசமாக, விரும்ப மாட்டார்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து அவருடைய ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்தாரு இபிஎஸ்க்கு. அவரை வந்து ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவில் ஒரு அன்செரிமோனியஸ்லி
he was removed. அதாவது அந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவர் தன்னுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு. ஏன்னா நான் வந்து டிசம்பர் 21 என்னை வந்து பொது உறுப்பினர்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க ஒருங்கிணைப்பாளராக. என்னை நீக்கிறதுக்கு இந்த பொதுக்குழுக்கு உரிமை கிடையாது, ஜூலை 11 பொதுக்குழுக்கு உரிமை கிடையாதுன்றது அவருடைய பாயிண்ட். அதுதான் சிவில் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. ஆனால் இதெல்லாமே லீகல் தான். இதில் வந்து எந்த மாதிரி ஆகும், பாஜகவுக்கும் அதிமுக எடப்பாடிக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது, ஓபிஎஸ் வந்து பாஜகவோட நெருக்கமாக இருக்காரு, இதில் ட்விஸ்ட் வருமானா, இதெல்லாம் வந்து அரசியலில் பல விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடக்கும் சார். அதெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்கள் தான் வெளிப்படையாக பேச முடியும். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஹோலி கவு கிடையாது, புனிதமான பசு கிடையாது. அது பலவிதமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கு. அது பலவிதமான விமர்சனங்கள் அது மேலே வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதிமுக ஒன்றுபடணும் என்கிற விஷயம் வந்து கேசிபி சார் போன்றவர்கள் முயற்சி பண்ணுவது உண்மையான விஷயம், நடக்க வேண்டிய விஷயம் அது ஆக்சுவலாக. ஆனால் அவங்க நீக்கப்பட்டுட்டோம், அவங்களாம் நீக்கப்பட்டாங்க, அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ரெட்டால வந்து ஓபிஎஸ்க்கு கீழே ஓட்டு வாங்கியிருக்கூடாது, தினகரனுக்கு கீழே ஓட்டு வாங்கியிருக்கூடாது, கொங்கு மண்டலத்தில் நீங்கள் ஒரு இடத்துலயே வின் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நடக்கலை ஆக்சுவலாக. நீங்கள் 46% இருந்த ஓட்டை நீங்கள் 20% கொண்டுட்டீங்க இன்னைக்கு. அப்போ வரப்போகிற 26 நீங்களும் பலமா இல்லை, பலமான கூட்டணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சூழலில் ரெட்டை சின்னமும் உங்கள் கையை விட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? முடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சிக்கல் வந்து நீங்க பலமா இருந்தாதான் நீங்க